படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தளபதிக்காக எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். வேற லெவல். எப்பயுமே பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாரு. அதுதான் லாஸ்ட் அந்த ஃபைனல் டச் தான் பார்க்க முடியல, அழுகியா வந்துருச்சு. பார்க்கலாம். நல்லா ஆக்ஷன் படம். இன்னொரு படமாக ஒரு பண்ணலாம் மாதிரி இருக்கு. அவன் டிஎம்கே தான், ஆனால் விஜய் பிடிக்கும். ஆனால் பரவாயில்ல, இது மாதிரி கதைகள் இன்னொரு வாட்டி புதுசாக என்ன இருக்கணும். கதையை இன்னும் கொஞ்சம் கூட த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அப்படியே எங்கெங்கேயோ கதை போகுது. பரவாயில்ல. படம் சூப்பராக இருந்தது. எங்கள் தளபதி படம் பிச்சை எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். செம்மையாக இருந்தது. ரொம்ப இதுவாக இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்கள் அண்ணனை. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே செமையாக பண்ணியிருக்காங்க. கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஃபீலாக இருக்குது. எங்கள் அண்ணனை எங்கள் விட்டு போகிற மாதிரி. எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக எடுத்துருக்காங்க. மெயினாக மக்களுக்கோசம் தான் எடுத்துருக்காங்க. ஏதாவது பார்த்தாலே தெரிஞ்சிடும். உங்களுக்கே தெரிஞ்சிடும் பார்த்தாலே எதுக்கு எடுத்துருக்காங்கன்னு. மக்களுக்கோசம் தான் வந்திருக்காரு. இதுக்கு மேலே நல்லா பண்ணுவார். செம்மையாக இருந்து ப்ரோ. வேற லெவல், வேற லெவல். படமே பிடிச்சிருக்கு ப்ரோ. அப்புறம் நம்ம வேற என்ன பிடிக்கணும்? நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கமர்ஷியலாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு கமர்ஷியல் படம் யாரும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ஃபிலிம் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. சூப்பர் படம். இனிமேல் இந்த தளபதியை இந்த திரையில் நாங்கள் பார்ப்போமானு தெரியாது. ஆக்சுவலி நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டை. நான் இயக்கம் வந்து வேறு. தளபதி என்னுடைய ரசிகர். நான் அவனுடைய ரசிகனாக வந்து பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருந்தது படம். நல்லா ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அது வந்து உண்மையான சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து வளர்ந்த தளபதி ரசிகர்கள் அவங்களுக்கு தான் தெரியும். இதில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது படத்தில். கடைசியில் நம்மளை விட்டு, அதாவது இந்த பிரியமுடன் விஜய் அப்படின்ற ஒரு ஆக்டர் இந்த படத்தில் அப்படியே முடியுது. இதுக்கப்புறம் அவரை வந்து ஓகே பயங்கர எக்ஸ்பெக்டே பண்ணல. அதாவது இதுக்கு முன்னாடியே இதுவானது எதுவுமே பார்க்காம ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் இது மஸ்ட்டு தேட்டர் வாட்ச் ஒன் டைம். அவரோட டான்ஸ் ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எமோஷனலான மூவி. லாஸ்ட்டாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து ஒரு டைட்டில் கார்டு போடுறப்போ வந்து தளபதி நடித்த எல்லா படத்தோட இதுவும் வருது. அது கொஞ்சம் பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனாக இருக்குது. டைட்டில் கார்டு வேறு லெவல். சாதாரணமாக படம் முன்னாடியே வந்திருந்தா பார்த்தீங்கன்னா வெறும் தளபதின்னு தான் வந்திருக்கும். இப்போ சிஎம்னு வந்திருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். நல்ல படம். லைக் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. பிளாஸ்ட்டு தான் நல்லா இருந்தது. தளபதி நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பராக பண்ணிருந்தாங்க. எல்லோரும் எதிர்பார்க்கல. நல்லாவே இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபென்டாஸ்டிக். இல்லை போர்லாம் அடிக்கல. படம் போனதே தெரியல. நல்லாவே இருந்தது. சூப்பராக இருக்குண்ணா படம். சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. சூப்பராக படம் சூப்பர். ரொம்ப பிடிச்சிருந்தது. வாய்ஸே இல்லை பாருங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு.